முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு எல்லாருக்கும் அமோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நேத்து கோயிலுக்கு போய் நம்ம எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு. பிள்ளையாருக்கு என் கையால மாலை கட்டி எடுத்துட்டு போய் போட்டு, இந்த வருஷம் ஃபுல்லா அவரு எல்லாம் நினைச்சது எல்லாம் நல்லபடியா நிறைவேத்தரணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மிராக்கிள்ஸ் வீடியோ தான். மிக்ஸ்டா தான் போட்டிருக்கேன். இப்படி போடுறது எனக்கு ஈஸியாவும் இருக்கு. அப்புறம் மோஸ்ட்லி வந்து நானு நெறைய அந்த வாய்ஸ் எல்லாம் தேடி தேடி போடுறத விட, ஒரு 2 மட்டும் தான் வாய்ஸ்ல போடுறேன். மீதியெல்லாம் வந்து நானே சொல்லப் போறேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது ஆக்சுவலா பார்க்க போனா. ஸோ அதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதே மாரி இன்னைக்கு எனக்கு ஒரு விசேஷமான நாள். அது என்ன அப்படிங்கிறது வீடியோ நடுவுல சொல்றேன். அது ஒரு சீக்வென்ஸ்ல ஒரு ஃப்ளோல சொல்றேன். அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, இப்ப தான் நம்ம வீடியோஸ் பார்க்குற மாரி இருந்தா, இந்த நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த வேல்மாறல் புத்தகம், இது வந்து வேல்மாறல் மட்டும் இல்லாம பல பதியங்களை உள்ளடக்கியது. இது ரத்தினங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. புக் வேணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பர் ரம்யா சகோதரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த திருப்புகழ் புத்தகம் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி நம்ம போடுற இந்த வீடியோ பதிவுகள் முருகப்பெருமானை மட்டுமல்ல, கடவுளை மிக அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய பல பதிவுகள், பல பேருடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பதிவுகள் நெறைய பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, எதுல ஆரம்பிக்கலாம் அப்டின்னா, ஒரு சகோதரியோட ஒரு ரொம்ப சின்ன வாய்ஸ் ஒண்ணு போடுறேன். நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்றேன். ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் ரேவதி. எனக்கு வந்து 2 டேஸ் முன்னாடி என்னுடைய பெரிய பாப்பா வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்தது. ஸோ 2 நாளாகவே மனசு சுத்தமாக சரியே கிடையாது. ஸோ நைட்டு தூங்கும்போது வந்து நான் முருகர்கிட்ட வந்து நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லு, இது என்ன ஒரு சிம்டம்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல முருகா. ஒரு குழந்தைய வந்து நான் கனவுல இப்படிலாம் பார்க்கணுமா? கனவுல கூட நினைக்கக்கூடாத ஒரு விஷயம் இதெல்லாம் எனக்கு கனவுல இப்படி வந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு, நீ எனக்கு ஏதாச்சும் ஒன்று காட்டு. நைட்டை ஃபுல்லாக வேண்டிட்டு அவரையே நினச்சிட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். நான் காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பிறகு என்னுடைய பாப்பாவையும் நான் போயிட்டு விளக்கு குளிர வைக்க சொல்லும்போது தெரியாம அது பட்டு எரிஞ்சு போயிட்டு இருக்கு. முருகருடைய படம் அவ மூலயமா நெருப்பு பட்டு எரிஞ்சு போயிட்டு இருக்கு. என்னுடைய ஃபேவரட் முருகர் இவரு. நான் முதல்ல அவர் கும்பிட தொடங்கும் போது அவரை வாங்கி இந்த படத்தை தான் நான் வாங்கி வச்சு அவரை கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன். இது அவருடைய படம் வந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னு போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இது எதனாலன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு கனவு வந்ததால முருகர் ஏதாச்சும் அவ மூலியமா ஏதோ ஒண்ணு ஏத்துக்கிட்டாரா, எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல சிஸ்டர். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து நான் திருப்புகழ் எல்லாம் பாராயணம் பண்ணும்போது, இப்போ வரைக்குமே நான் டெய்லியும் பாராயணம் பண்ணுவேன். அந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவர் வந்து அவருடைய படம் இந்த படம் ஆடிக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்பவுமே காலையில எழுந்ததும் அவரை தான் போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது லைட் கூட ஆன் பண்ணல. லைட் கூட ஆன் பண்ணாம போய் பார்க்கும்போது அவர் முகத்துல தான் முழிக்கணும் எப்பவுமேன்ட்டு போய் பார்ப்பேன். அப்படியே திடீர்னு ஆடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. ஆ இது பார்த்தீங்கன்னா, சகோதரி வந்து ரொம்ப பதட்டமாறாங்க. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இது மாரி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வாட்டி தொடர்ச்சியா ஒரு 1 வாரம், 2 வாரம் வந்து இந்த மாரி அபசகுனமான கனவுகள் வந்துட்டே இருந்தது. எனக்கு வேற உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு கனவு வந்தா பயங்கரமா நெறைய வலிக்கும் அப்டிங்கிறது. அதனால ரொம்ப பயந்துட்டேன். ஒரு வாட்டி அ "என்ன முருகா இது?" அப்டின்னு சொல்லி ரொம்ப நான் பதட்டமாகும்போது, அதான் அவரு வந்து இறங்கி வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன். அப்ப வந்து எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து, "இல்ல நீ பயந்ததுனால தான் இந்த கனவு" அப்படின்னு சொல்லி எனக்கே கேக்குது. அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதான் சகோதரிக்கும் சொன்னேன் நானு. எனக்கும் இது மாரி ஆயிருக்கு. நீங்க ஏதோ ஒரு பயத்துல கூட இந்த மாரி ஆயிருக்கும். இன்னொன்னு நோட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அந்த பயந்ததுக்கு ம் இப்ப எனக்கு வந்து ஒரு விதமா பதில் சொன்னாரு. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, அப்படியே அ உனக்கு பாப்பாக்கு வந்து ஏதோ ஒரு சிறிய ஆபத்து வர்ற மாரி இருந்தாலும், அத நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி பாப்பாவோட கையாலேயே வந்து அவருடைய பரத்த எரிச்சு, அந்த ஒரு க கர்மாவ, அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் தான் வாங்கிக்கிட்ட மாரி தான் எனக்கு தோணுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் பாருங்க.
ஸோ சகோதரிக்கு வந்த கனவுகள், நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இது முருகப்பெருமான் அவர் வந்து நடக்க இருக்கிற விஷயத்த அவர் தான் வாங்கி கொண்ட மாரி எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு வீட்ல எப்படின்னா, இது அது ரொம்ப நாள் ஆச்சு நான் கேள்விப்பட்டு. அ அந்த பூஜை அறை இருக்கும் இல்லைங்களா? அந்த ரேக் மாரி வச்சிருப்பாங்கல்ல, அதுவே வந்து அப்படியே கவுந்துரும் ஆக்சுவலா. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வீட்டு குழந்தை வந்து அந்த பூஜை அறைக்கு அடியில வந்து சிக்கிப்பா. அப்புறமா அவசரமா எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவளுக்கு எதுவுமே ஆயிருக்காது. பாப்பாவுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. நல்லபடியா இருப்பா. "எப்படிப்பா உனக்கு வலிக்கலையா? உனக்கு அடிபடலையா?" அப்படின்னா, "இல்ல உள்ள ஒருத்தர் இருந்தாருன்னு" சொல்லுவா. "யாரு அவரு?" அப்படின்னு காட்டும்போது, முருகர் ஃபோட்டோவ காட்டி, "இவங்க தான் இருந்தாங்க" அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க மேல வந்து முருகருக்கு ஒரு தனி பாசம் உண்டு. அவங்கள வந்து ஒரு முருக பக்தர்களுடைய வீட்ல குழந்தைகளுக்கு பயங்கர ஒரு புரொடெக்ஷன் வந்து அவர் கட்டாயம் குடுப்பாரு ஆக்சுவலா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருக்குறள் புத்தகத்தில வந்து அ ஓடாத வாட்ச உள்ள வச்சு ஓட ஆரம்பிச்சது. அந்த மிராக்கிள் வந்து பார்ட் 1ல சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீக்ல. அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்ட்டா அந்த வீடியோ பார்த்து 1 நாளோ 2 நாள் கழிச்சு ஒரு சகோதரிக்கு ஃபோன் வேலை செய்யல. ஸோ டிஸ்ப்ளே வேலை செய்யல, டார்ச் வேலை செய்யல. சரின்னா இவங்களும் ஒரு 4, 5 பேர்ட்ட குடுத்து பார்த்துருக்காங்க. யாருனாலயும் சரி பண்ணவே முடியல. நைட்டு மணி 10 ஆயிருச்சு. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, "சரி காலைல கொண்டு போய் கடையில குடு. இதுக்கு மேல வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அந்த வீடியோ ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாரி திருப்புகழ் புத்தகத்தில போய் ஃபோன வச்சுட்டு, மூடி வச்சுட்டு, "முருகா காலைல எந்திரிக்கும்போது இந்த ஃபோன் வந்து வேலை செஞ்சுச்சுன்னா, நான் அனிதா அக்காட்ட சொல்றேன்." அப்படின்னு இருக்காங்க. அதே மாரி காலைல எந்திரிச்சு பார்த்தா வேலை செய்யுது. இது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அம் அ இந்த மாரி சின்ன சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெப்பியான இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் கேட்கும்போது உண்மையாவே வந்து, நம்ம முருகப்பெருமான்ட்ட என்ன வேணா கேட்கலாம் போல அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சகோதரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்டு நம்ம ஆர்எஸ்எம் ஃபேமிலியில ஒருத்தங்க. அவங்க ரெகுலரா எல்லா வீடியோஸும் பார்க்குறவங்க. ரத்தினப்பேழை புத்தகம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி 2 புக்கா ஆர்டர் பண்ணி இவங்களுக்கு 1 குடுத்துருக்காங்க. சகோதரிக்கும் வந்து ஒரு ரத்தினப்பேழை புக் குடுத்துட்டு, "இத படி உனக்கு நல்லது நடக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப சகோதரி வந்து முருக பக்தர் தான். ஆனாலும் வந்து இவங்க ரொம்ப நாளா முருகர் வந்து இவங்க கூட இல்லாத ஒரு ஃபீல் வந்து ரொம்ப எம்ப்டியா இருக்க மாரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அ ஏதோ ஒரு மாரி ஏனோ தானோன்னு இருந்திருக்காங்க. அப்ப இந்த புக் வந்ததுக்கப்புறம், சரி இந்த புக்குல வந்து ரொம்ப மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. நீ இது வந்ததுக்கப்புறமா நீ என் கூட இருக்கியா? அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. வச்சுட்டு இவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஆக்சுவலி. ஊருக்கு போயிட்டு வந்து, சரி இந்த புத்தகம் இப்படியே இருக்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து மொத நாள் வந்து அந்த புத்தகத்தில படிக்கும்போதே இவங்களுக்கு ஒரு விஷன் வந்திருக்கு. அதாவது சில பேருக்கு முழிச்சிருக்கும்போதே சரி, அல்லது மெடிடேஷன் பண்ணும்போது, இல்ல கண்ண மூடி வேல்மாறல்லாம் படிக்கும்போது கூட, இந்த மாரி கண்ல ஒரு காட்சி மாரி வரும். அந்த மாரி ஒரு விஷன் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு ரெட் கலர் கிளாத்ல வந்து போட்ட முருகர் வந்து யாரோ ஒருத்தங்க இவங்ககிட்ட தராங்க. அப்படி வருது. அதாவது இவங்களுக்கு புக் குடுத்தாங்க இல்லைங்களா? அவங்களே வந்து ரெட் கலர் போட்ட அ முருகர் ஃபோட்டோ வந்து சுத்தி வந்து குடுக்குறாங்க. அப்படி வருது. ஆக்சுவலி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இது என்ன இப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் வந்து வேல்மாறல் புத்தகத்தில இவங்களுக்கு திருநீறு வந்திருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்து நிஜமா அழுதுட்டாங்க. ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஆ ஸோ இது என்ன அப்டின்னா, அம் ஃபர்ஸ்ட்டு விபூதி வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க புக் குடுத்தாங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப சொன்னாங்க, "இந்த புக்ல வந்து வள்ளிமா இருக்காங்க. நெறைய பேருக்கு குங்குமம் வருது. உனக்கு பாரேன் இந்த புக்ல வந்து முருகர் இருக்காரு." அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு என்னாச்சு, திரும்பியும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டு. என்னடா இது அப்ப வள்ளிமா மேல நான் வள்ளிமா வந்து நம்ம மேல பாசமா இல்லையா? அப்படின்னு கேட்டதுக்கு, அடுத்தது திரும்பியும் நெக்ஸ்ட் டைம் புக் படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, புக்ல குங்குமம் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன அப்டின்னா, இன்னுமே இந்த விபூதி, குங்குமம் வர்றது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நான் எல்லா வீடியோலயும் ஒரே மாரி நம்ம அதைய ஷேர் பண்ண வேணாம் அப்டிங்கிறனால அப்டியே நான் ஃப்ரீயா விட்டேன். என்ன அப்டின்னா, இன்னும் அப்டி வராதவங்களுக்கு இன்னும் எப்ப வேணா அந்த விஷயம் நடக்கலாம். அது வந்து இவங்களுக்கு வருது அப்டிங்கிற மாரிலாம் யாரும் எதையும் கேட்டகரைஸே பண்ண முடியாது. இப்ப தான் வந்து நான் சொன்னேன்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்டின்ட்டு. அதுக்கு முருகப்பெருமான் ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணாரு. அது ரொம்ப சந்தோஷமா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்னன்னா, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுதான் இன்னைக்கு எனக்கு விசேஷமான நாள்னு சொன்னேன். ஏப்ரல் 15 சித்திரை 2 என்னோட பிறந்தநாள் ஆக்சுவலி. ஸோ என்னாச்சு, நான் யூசுவலி முருகர்கிட்ட வந்து எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு எதுவும் கேட்கவே மாட்டேன். உடம்பு சரியில்லாம மட்டும் "என்னப்பா கொஞ்சம் பாருப்பா" அப்படின்னு சொல்லுவேனே தவிர, அத தவிர என்கிட்ட வந்து எனக்கு இது பண்ணு, அது பண்ணுன்னு நான் கேட்டதே இல்ல. குழப்பமா இருக்கும்போது பதில் மட்டும் கேட்பேன் எனக்கு புரியல அப்படின்ட்டு. ஆனா எனக்கு முறையா அவர்கிட்ட ஒரு பொருள் மாரி ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த பர்த்டேக்கு
எனக்கு உன்கிட்ட இருந்து ஏதாவது கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அ கேட்டுட்டு அது ஒரு 2, 3 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது உடனே மறந்துட்டேன். நம்ம கேட்டா அவரு உடனே குடுத்துருவா போறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்பவே மறந்தாச்சு. மறந்துட்டு கரெக்ட்டா ஊர்லேருந்து ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சல்ல பார்த்தீங்கன்னா, ம் அ ரம்யா வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. புது ட்ரெஸ் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்த்துட்டு தேங்க்ஸ் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அடுத்த நாள் காலையில வந்து கரெக்ட்டா அவங்க கேட்குறாங்க, "உங்க பர்த்டே எப்போ?" அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கரெக்ட்டான சமயத்துல கேட்குது. யாருக்கு சொல்ற மாரி பிளானும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நமக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படிங்கிற மாரி ஃப்ரீயா விட்டேன் நானு. இது என்ன கரெக்ட்டா பர்த்டேக்கு 4 நாள் முன்னாடி வந்து கேட்குதே இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சொல்லிட்டேன். நீங்க ஆல்ரெடி வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இனிமே அவங்க ஆல்ரெடி ட்ரெஸ் வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு, என் பர்த்டே வந்து கிட்ட தான் வரப்போகுது. எனிவே நீங்க தான் ஆல்ரெடி கிஃப்ட் எனக்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றேன். அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம தான் முருகர்கிட்ட கிஃப்ட் கேட்டிருந்தோமே! அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரோ! அப்டின்னு சொல்லிட்டு நான் ரம்யாட்ட சொல்லிட்டுருக்கேன். இது வந்து நீங்க குடுத்தது இல்ல, முருகர் குடுத்தது அப்டின்னு சொல்லிட்டுருக்கேன். ஆ அப்டி இருக்கும்போது என்னாச்சு அப்டின்னா, ஆ இது பர்த்டேக்கு முந்தின நாள் தமிழ் நியூ இயர். தமிழ் நியூ இயர்க்கு முந்தின நாள் சாயந்திரம் இல்ல நைட்டு 9:30க்கு தான் நான் வந்து வேல்மாறல் திருப்புகழ் படிக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு. படிக்கும்போது தான் நோட் பண்றேன். அவகுண விரகனை அந்த பேஜ்ல தான் வந்து எனக்கு குங்குமம் வந்து வந்திருந்தது. அந்த திருப்புகழ் தான் வந்து இப்ப நான் ரொம்ப அனுபவிச்சு பாடுற திருப்புகழ்ல அது ஒண்ணு. அது மெயினா செகண்ட் ஹாஃப் வந்து நான் சிவபெருமான் நெனச்சு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பாடுவேன். அ அதுல வந்திருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறமா ஸ்ட்ரைக் ஆச்சு. அ நேத்து காலையில கரெக்ட்டா அந்த என்னைக்கு நைட்டு குங்குமம் பார்க்குறனோ, அன்னைக்கு காலையில தான் வந்து எத்தன பேருக்கு எவ்வளோ குங்குமம் வச்சு இன்னும் வாய்ஸ் எனக்கு போட்டே இருக்காங்க. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நமக்கு மட்டும் வந்து வரவே இல்லையே. அந்த எனக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அவரு எனக்கு குடுத்த ஒரு பர்த்டே கிஃப்ட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா தான் இது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ண தோணுச்சு. ஆமா ஏன் யார்ட்டயும் நீ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிற? அரசும் குடும்பம் அதான் உன்னோட குடும்பம் அப்டின்னா, குடும்பத்தில வந்து எல்லாருக்கும் நீ சொல்லுவ தானே! அப்டிங்கிற மாரி நானே நெனச்சுட்டு, சரி இன்னைக்கு நம்ம பர்த்டே சொல்லிட்டு, உங்ககிட்ட இருந்து உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, அடுத்தது உண்மையாவே நான் அத கேட்டு ஆடிப்போன ஒரு சம்பவம். நம்ம வீடியோல வந்து முருகப்பெருமானுடைய அந்த ஆசீர்வாதமும், அந்த வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கிறத நம்ம 2 வருஷமா வந்து ஏகப்பட்ட தடவ வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணி சொல்ட்டீங்க. நம்மளுடைய பாராயண வீடியோ கேட்டு எவ்வளோ அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு. அது கிட்டத்தட்ட எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஆனா, இது வந்து அ இந்த பர்ட்டிகுலர் சம்பவம் வந்து உண்மையாவே நான் ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. ம். எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வீடியோல அந்த வைப்ரேஷன் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வாய்ஸ் போடுறேன் ஸோ கேளுங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் திரும்பி இந்த 48 டேஸ் விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட்டா 45த் டே நான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட சுயநினைவு இழந்துட்டேன். நான் ஒரு 3 ஹவர்ஸ் கான்ஷியஸே இல்ல எனக்கு. அந்த கான்ஷியஸ்னே இல்லாதப்போ எனக்கு கேட்ட ஒரே ஒரு குரல், உங்க குரல். "நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, காக்க காக்க கனகவேல் காக்க" அப்படின்னு என் காதுல கேட்டுச்சு. அந்த செகண்ட்லயே இம்மீடியட்டா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதுவரை என் மைண்ட்ல என்ன ஆவுது எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாம் அழுறாங்க வீட்ல. எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்க வாய்ஸ் கேட்டுச்சு. உடனே ஓம் நம சிவாயான்னு கேட்டுச்சு. உங்க வாய்ஸ் என் காதுல இன்னும் ஒலியுது அனிதா சிஸ். நான் உங்கள அ அந்த யூடியூப்ல நான் ரீசென்ட்டா தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் உங்க வீடியோஸ் எல்லாமே. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகவும், உங்க வாய்ஸ் கேட்கவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப் அப்புறமா ஸோ இது கேட்டு எனக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருந்தது ஆக்சுவலி. ஆ நம்ம வீடியோ வழியா வந்து அந்த பக்தி உணர்வு எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து உள்ள ஆழமா அது வந்து தாக்கியிருக்கு. அந்த இடத்துல முருகப்பெருமான் இவங்கள எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அவரு என்னுடைய குரல் வாயிலாக வந்து யூசுவலா நான் சொல்ற 2 வருஷமா சொல்ற அந்த வாசகத்த வந்து சொல்லி அவங்கள எழுப்பியிருக்காங்க. அ இது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அது அவங்களுக்கு, நமக்கு, எனக்கு எல்லாருக்குமே வந்து கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அம் நம்ம வந்து ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட வந்து ஒரு ஒரு சுயநலம் இல்லாம வந்து ஒரு பொதுநலத்தோட வந்து செய்ற விஷயங்களுக்கு முருகப்பெருமான் இந்த மாரி ஒரு அக்னாலஜ்மென்ட் குடுக்குறாரு அப்படிங்கிறது ஒன்னும் உண்மையா ரொம்ப அது வார்த்தைகளால சொல்ல முடியாது ஆக்சுவலி. அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோவின் தாக்கம் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்ம. ஆ அடுத்ததும் புக்கு சம்மந்தமா தான். இது வந்து இந்த சகோதரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பேரு டாக்டர் ஷர்மிளா ஆக்சுவலி. ஸோ இவங்களுக்கு ஜான்வரிலேயே வந்து திருப்புகழ் புத்தகம் எல்லாம் இருக்கு. வேல்மாறல் புத்தகம் இருக்கு. இது மாரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு.
ஆனா, அவங்களுக்கு என்னமோ தெரியல வாங்கவும் தோணல ஆக்சுவலி. கிட்டத்தட்ட 3 மாசமாவே வந்து திருக்குறள் புத்தகத்த நம்ம வீடியோஸ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க தான். ஆனா, நம்ம வந்து புத்தகத்த பத்தி சொல்லாம நான் வீடியோவே ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா, அவங்களுக்கு வாங்கணும்னு தோணல. அப்படி இருக்கும்போது திடீர்னு பங்குனி உதரத்துக்குள்ள வந்து ஒரு முருகர் சிலை, வேல், திருக்குறள் புத்தகம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கிலீஷ் புத்தகம் ஆர்டர் போட்டு வாங்கவும் செஞ்சுட்டாங்க ஆக்சுவலா. என்ன பண்ணியிருக்காங்க, வாங்குன அன்னைக்கு நைட்டு அது கொஞ்ச நேரம் படிச்சுட்டு, பக்கத்திலேயே தலையணை கிட்ட வந்து வச்சுட்டு, இவங்க படுத்துட்டாங்க. தூங்கிட்டாங்க. தூங்கி சரியா ஒரு 1:30 மணிக்கு வந்து இவங்களுக்கு முழிப்பு வருது. முழிக்கும்போது இவங்க வந்து இவங்களுக்கு தெரியுது, ஒரு அரை தூக்கம், தூக்கம் இல்லாம, நினைவு இல்லாம ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. அப்ப இவங்க பாடிய வந்து அசைக்கவே முடியல அப்படிங்கிறது தெரியுது. கை, கால் எதையுமே நகர்த்தவே முடியல. யாரோ ஒருத்தங்க வந்து ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அம் இவங்களுக்கு வந்து அப்போ அந்த சமயத்தில வந்து கிராஜுவலி என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிற அந்த வயிற்றில இருக்கிற ஒரு சக்ரா இருக்கும். ஆக்சுவலா 7 சக்ரா இருக்குன்னு சொல்லிருவாங்க இல்லைங்களா? பிரிச்சிருப்பாங்க. அதில வயித்துல இருக்கிற அந்த சக்ரால வந்து அப்படியே ஜிவ்வுன்னு வைப்ரேட் ஆயிருக்கு. அது இல்லாம வந்து அந்த அ கை விரல், கால் விரல் அந்த நுனிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி வந்து உள்ள வர்றது இவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு ஆக்சுவலி. இது ஒரு டிஃபரண்டான ஒரு மாரியான வைப்ரேஷனா இருந்தது. அ இது வந்து ஒரு என்ன சொல்றது? சாதாரணமா இப்ப நம்ம பூஜை கும்பிடும்போது உடம்பு சிலிர்க்கும் இல்லைங்களா? அப்படி இல்ல. ஒரு டோட்டலி வேற மாரி இருந்தது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். காலைல எந்திரிக்கும்போது பாடி, மைண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா வேற ஏதோ பாடி, வேற ஏதோ மைண்ட் மாரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபோன்ல பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ் போட்டிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. இதோட நிக்கல இது. என்னாச்சுன்னா, இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு சில சில நாள்லயே வந்து கண்ல ஒரு ஒரு பிரச்சனை வரும். போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு குளுக்கோமா சம்திங் அந்த மாரி ஏதோ ஒரு அ இது இருக்கும். ஒரு அப்ப டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, "நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நீங்க வராம இருந்திருந்தா, இது வந்து கிட்டத்தட்ட பார்வை குறைபாடு. அது வந்து கண்ணே போற அளவுக்கு, கம்ப்ளீட்டா பிரெயின் ஆகுற அளவுக்கு அது வந்து ஆக சான்ஸ் இருக்கு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ஜரியும் அவங்க நல்ல விதமா முடிச்சுட்டு, இவங்க ரெடியும் ஆயிட்டாங்க. இத வந்து முருகர் வந்து நமக்கு சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு சொல்லி அவரு உணர்த்திட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இது வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அம் இது இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. அதாவது அவங்க 3 மாசம் முன்னாடி புக் பத்தி தெரியும். ஆனா இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய நேரத்துப்படி, இவங்களுடைய கர்மாப்படி ஒரு கடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்கள தூண்டி விட்டு, அந்த புத்தகத்த வாங்க வச்சிருக்காரு, அப்படிங்கிற மாரி தோணுச்சு ஆக்சுவலி. ஏன்னா மாரி இந்த புக் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு நெனச்சாலும் சரி, அரவர மனசோட இருந்தாலும் சரி, வரணும் அப்படின்னு நெனச்சுச்சுன்னா எப்படி வேணா வந்துடுது. அதே மாரி சில சமயம் அந்த கிரிட்டிக்கலான டைம்ல காரணமே இல்லாம வந்து நம்ம நம்ம வீட்ல அந்த புக் வந்து ஆட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா வந்து அதுக்கு பின்னாடி அவ்ளோ பெரிய ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து அந்த புக் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.